morning students. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற லெசன் வந்து பாத்தீங்கன்னா plant anatomy and plant physiology அப்படின்ற பயாலஜில ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் நம்பர் 12 ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா plant anatomy அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். plant anatomy னா என்ன, வாட் இஸ் கால்ட் தி anatomy நம்ம கேள்விப்பட்டிருப்போம். anatomy டாக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. anatomy டாக்டர்னா என்ன, anatomy-னா என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. நம்மளுடைய anatomy அப்படின்னா நம்மளுடைய பாடி கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் anatomy அப்படின்னு பேர். அப்ப பிளான்ட் anatomy-னா என்ன, பிளான்ட்டோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் பிளான்ட் anatomy. ஓகே, புரியுதா நான் சொல்றது. அப்ப வாட் இஸ் கால்ட் தி பிளான்ட் anatomy அப்படினா டு ஸ்டடி அபௌட் தி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பிளான்ட் இஸ் கால்ட் தி பிளான்ட் anatomy அப்படின்றது. ஓகே ரைட். இந்த பிளான்ட் anatomy தட் மீன்ஸ் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் யார் ஸ்டடி பண்ணி அண்ட் பப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நெகமையா குரூப் அப்படின்னு ஒருத்தர். ஓகே, நெகமையா குரூப் அப்படின்னு ஒருத்தவர், ஒரு சயின்டிஸ்ட். அவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளான்ட் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்றாரு. சோ அதனால he is called as a father of plant anatomy. ஃபாதர் ஆஃப் பிளான்ட் anatomy அப்படின்றது வந்து நெகமையா குரூப் அப்படின்னு ஒருத்தர். சரி, இவர் என்னதான் சொன்னாரு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா ஒரு பிளான்ட்டோடைய ஆர்கன், வாட் ஆர் த பிளான்ட்ஸோட ஆர்கன் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. பிளான்ட்ஸோட ஆர்கன் அப்படின்னா என்ன, நம்ம ஸ்டெம், லீஃப், ரூட், லைக்கஸ் இந்த மாதிரி ஆர்கன்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஆர்கனுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது இவர் தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ல அந்த ஆர்கனுக்குள்ள இருக்கும் அப்படின்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட் இருக்குன்னா ஒரு பிளான்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம் அப்படின்னு இருக்கும். இந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்க பேரு மாலிகுல் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகே, மாலிகுல். இந்த குரூப் ஆஃப் மாலிகுல் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு வந்து ஆர்கனல்ஸ். ஓகேவா, அதுக்கு பேர் என்ன, ஆர்கனல்ஸ் சொல்றாரு. குரூப் ஆஃப் ஆர்கனல்ஸ் இதுக்கு பேரு செல்ஸ். ஓகேவா, செல்ஸ் சொல்றாரு. செல் ஓகேவா, செல்ஸ் நம்ம சொல்றோம். செல். இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்க்கு பேரு என்ன பேரு அப்படின்னா, குரூப் ஆஃப் செல்லுக்கு பேரு என்ன, டிஷ்யூ. ஓகேவா, அதுக்கு என்ன பேரு, டிஷ்யூ. அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூக்கு என்ன பேரு அப்படின்னா ஆர்கன்ஸ். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, ஆர்கன் சொல்றோம். அப்ப ஒரு பிளான்ட்டோட ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம டைரக்டா சொல்லிடுறோம். பட் அந்த ஆர்கனுக்குள்ள இந்த மாதிரியான டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆட்டம் தான் ஸ்மாலஸ்ட், அந்த ஆட்டம்லாம் சேர்ந்தா மாலிகுல், மாலிகுல்லாம் சேர்ந்து ஒரு பண்டலா வந்து ஆர்கனல்ஸா இருக்கும். ஆர்கனெல்லாம் ஒன்னு சேர்ந்து செல்ஸா இருக்கும். ஓகேவா, செல்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து டிஷ்யூவா இருக்கும், டிஷ்யூ எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஆர்கனா இருக்கும். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிளான்ட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தவர் யார் அப்படின்னா நெகமையா குரூப். So he is called as a father of plant anatomy அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, புரியுதா நான் சொன்னது, மறந்துடக்கூடாது. ஓகே ரைட். சோ இப்போ இந்த லெசன்ல நம்ம கிளியரா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டம்லாம் ஒன்னு சேர்ந்த மாலிகுல், மாலிகுல்லாம் குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ் சேர்ந்தா ஆர்கனைட்ஸ், குரூப் ஆஃப் ஆர்கனைட்ஸ் சேர்ந்தா செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் as a tissue and then group of tissues is called the organs அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது டிஷ்யூ பத்தி படிக்க போறோம். அப்போ வாட் இஸ் கால்ட் தி டிஷ்யூ, ஏன்னா டிஷ்யூக்கு மேல என்ன இருந்தது, செல்ஸ் இருந்தது. அப்போ குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் தி என்னது, டிஷ்யூ. ஓகே, வாட் இஸ் கால்ட் தி டிஷ்யூன்னு கேட்கலாம். குரூப் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் தி டிஷ்யூ. சரி, ஓகே. இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வெதர் இட் இஸ் சிமிலர் செல்ஸா இருக்கலாம், டிசிமிலர் செல்ஸா இருக்கலாம், ஆனா பட் பெர்ஃபார்ம் தி சேம் ஃபங்க்ஷன். ஓகேவா, இப்போ ஒன்னு சேர்க்கிற ஆட்கள் வந்து வெவ்வேறுபட்ட மக்களா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா ஒரே வேலை தான் அப்படின்றது. ஓகே, சோ குரூப் ஆஃப் செல்ஸ் வெதர் இட் இஸ் சிமிலர் ஆர் டிசிமிலர் பட் இட் பெர்ஃபார்ம் தி சேம் ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்ட் தி டிஷ்யூ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓகே, புரியுதா. சோ இந்த டிஷ்யூ வந்து எபிலிட்டி டு டிவைட். ஓகே, எபிலிட்டி டு பேஸ்ட் ஆன் தி எபிலிட்டி டு டிவைட், அதாவது இந்த டிஷ்யூ வந்து பிரியும் திறனின் அடிப்படையில ரெண்டு டைப்பா டிஷ்யூ வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெரிஸ்டமாட்டிக் டிஷ்யூ. ஓகேவா, மெரிஸ்டமாட்டிக் டிஷ்யூ. செகண்ட் ஒன் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. இதை வந்து ஒரு ட்விஸ்டடா क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா, சோ வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூ அண்ட் பேஸ்ட் ஆன் த எபிலிட்டி டு டிவைட். ஓகேவா, பிரியும் திறனின் அடிப்படையில் அதை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ டைப்ஸ். ஒன்னு வந்து மெரிஸ்டமாட்டிக் டிஷ்யூ, அனதர் ஒன் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகே, முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னா டிஷ்யூ சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை ஃபுல்லா படிக்க போறோம். டிஷ்யூ சிஸ்டத்தை பத்தி படிக்க போறோம். டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, இந்த டிஷ்யூ சிஸ்டத்தை பத்தி ஃபுல்லா படிக்கும்போது சாக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1875ல இந்த டிஷ்யூ சிஸ்டம் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு தி 3 சிஸ்டம்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸா அதை பிரிக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா டெர்மல் ஆர் எபிடெர்மல் அப்படின்னு சொல்றாரு. எபிடெர்மல். ஓகேவா, டெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம்.
Second one is a ground tissue system. Okay, ground tissue system. Okay, tissue system. Third one is a vascular tissue system. அப்படின்னு 3 types சொல்றாரு. இது very very important ஆன 2 mark question. Listen பண்ணிக்கங்க. So what are the types of tissue system அப்படினா according to Sachs the tissue system can be classified into the 3 types. One is a dermal or epidermal tissue system. Second one is a ground tissue system. Third one is a vascular tissue system. Okay, இது வரலயே புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த டெர்மல் கிரவுண்ட் அண்ட் வாஸ்குலர் இந்த 3 இதுலயும் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத பத்தி கிளியரா படிக்க போறோம். ரைட்டா? ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, டெர்மல் ஆர் எபிடெர்மல் ஆர் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம். இந்த டெர்மல் அண்ட் எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டத்துல என்னென்னலாம் இருக்கு, இட் கன்சிஸ்ட் ஆஃப், இது வாட் ஆர் தே கன்சிஸ்ட் ஆஃப், எதெல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ். ஓகே, செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோமேட்டா. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ஸ்டோமேட்டா. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மல். ஓகேவா, எபிடெர்மல் outgrowth. Okay, epidermal outgrowth. So these are the content, these are the components. Okay, இதெல்லாம் வந்து என்னது components னு சொல்றாங்க. Okay, இதெல்லாம் வந்து components. எதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய components அப்படினா dermal or epidermal ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய components வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 இருக்கும். அந்த இதுல எதெல்லாம் இருக்குமோ அதுக்கு பேர் தான் components. அதுல வந்து epidermis, stomata, epidermal outgrowth அப்படின்றாங்க. சரி, இந்த epidermisனா என்ன? It is a outermost layer. இது வந்து என்னது அப்படினா outermost layer of the plant. Plant உடைய outermost layer க்கு பேர் தான் என்ன பேர் அப்படினா epidermis. Okay, right. அடுத்து stomata. What is called the stomata? Stomata அப்படினா it is a tiny minute pore. ஓகேவா, போர்னா தெரியும் உங்களுக்கு. போர்ஸ்னா என்னது? ஓட்டை. ஓகேவா, சின்ன சின்ன துளைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். pores. ஓகேவா, tiny pores, that is called the stomata. And then epidermal outgrowthனா என்ன? எதெல்லாம் சேர்ந்தது epidermal outgrowth அப்படின்னு பார்த்தோம்னா trichomes. ஓகேவா, எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா trichomes and root hairs. ஓகேவா, trichomesம் root hairsம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா epidermal outgrowth. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, சரி, இப்போ what are the functions? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பார்க்கும் இல்லையா? இப்போ இதுல இருக்கக்கூடிய epidermal அல்லது dermal அல்லது epidermal tissue சிஸ்டத்துல வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கு பேர் தான் காம்போனன்ட்ஸ் நம்ம சொன்னோம். அவங்க ஒருத்தர் எபிடெர்மிஸ், இன்னொருத்தர் ஸ்டோமேட்டா, இன்னொன்று எபிடெர்மல் அவுட்க்ரோத். ஓகே, இந்த எபிடெர்மிஸ் எங்க இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் லேயர். இதுக்கு பேர் தான் வெளியில தான் இருக்கும். ஸ்டோமேட்டான்றது என்னன்னா ஒரு மைனூட்டான போர், சின்ன சின்ன ஓட்டைகள். எபிடெர்மல் அவுட்க்ரோத்னா இது வந்து ட்ரைகோம்ஸ் அண்ட் ரூட் ஹேர். அப்ப இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறோம். இப்ப ஃபங்க்ஷன் வந்து பார்க்கும்போது லிசன் பண்ணிக்கங்க. இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னா சோ எபிடெர்மிஸோட வேலை என்ன அப்படின்னா இட் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூ. ஏன்னா இது அவுட்டர் மோஸ்ட் லேயர்னா வெளியில தான் இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூவை வந்து இது என்ன பண்ணுது? பாதுகாக்குது. அப்ப இது வந்து என்ன பண்ணா இட் ப்ரொடெக்ட் த இன்னர், ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் மறந்துடக்கூடாது. ஓகேவா, இட் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூ. ஓகேவா, இட் ப்ரொடெக்ட் த இன்னர் டிஷ்யூ. எது? எபிடெர்மிஸ். அப்ப இந்த ஸ்டோமேட்டானா என்ன? ஸ்டோமேட்டாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, டிரான்ஸ்பிரேஷனா தெரியும்ல, எவாபரேஷன் ஆகுறது, கண்டென்சேஷன் ஆகுறது. ஸோ அந்த தண்ணி எல்லாம் மேலே போறது. ஓகேவா, அந்த ஸ்டொமேட்டான்றது வந்து ஸ்மால் போர். அதை வந்து பகல் நேரங்களில் வந்து ஓப்பன் ஆகும்போது வாட்டரை வந்து இங்கிருந்து அப்சர்வ் பண்ணி எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த ஸ்டொமேட்டா வழியா என்ன பண்ணிடும்? எவாபரேஷன் ஆயிரும். அப்போ இட் ஹெல்ப்ஸ் டு த டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்பிரேஷன். அப்ப இந்த தேர்டா இருக்கக்கூடிய எபிடெர்மல் அவுட்க்ரோத்தோட வேலை என்ன அப்படின்னா இந்த ரூட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரூட் ஹேர் என்ன பண்ணும் அப்படின்னா இட் அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேவா, இது வந்து வாட்டர் அண்ட் மினரல் அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்சர்வ் பண்ண அந்த வாட்டர் அண்ட் மினரல் எக்ஸஸா இருந்ததுன்னா அதை வந்து எவாபரேட் பண்ண, டிரான்ஸ்பிரேட் பண்றதுக்கு ஸ்டொமேட்டா யூஸ் ஆகுது. அவுட்டர் மோஸ்ட் லேயரா இருந்துட்டு உள்ளுக்குள்ள கூடிய டிஷ்யூ சிஸ்டத்தை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்றது எபிடெர்மிஸோட வேலையா இருக்கு. இது ஓகே, புரியுதா நான் சொல்றது? ரைட், ஓகே, முடிஞ்சிச்சு. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஷ்யூ சிஸ்டத்துல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? இது ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்ட் டிஷ்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட். ஓகேவா, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம். இந்த கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு? வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ்? காம்போனன்ட்ஸ்னா அதுல என்னென்னலாம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேரன் கைமா. ஓகேவா, இதுல வந்து பேரன் கைமா. ஓகே, பேரன் கைமா அண்ட் தென் கோலன் கைமா. ஓகேவா, கோலன் கைமா. அதே மாதிரி
ஸ்க்லீரன் கைமா. ஓகேவா, ஸ்க்லீரன் கைமா. ஓகேவா, இதுல 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேரன் கைமா, இன்னொன்னு கொலன் கைமா, இன்னொன்னு ஸ்க்லீரன் கைமா. சரி, இது மூணோட ஃபங்க்ஷன் டோட்டலா மொத்தமா கொடுத்துட்டா ஒவ்வொன்றும் இது வேலையை பண்ணுது அப்படின்லாம் எழுத வேணாம், மொத்தமா எழுதலாம். இந்த மூணோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது. ஓகேவா, என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். இதுவும் வந்து என்ன பண்ணும்னா பாதுகாப்பை கொடுக்கிறது. ஓகேவா, அடுத்து வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா growthக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, சப்போர்ட் plant growth. ஓகேவா, சப்போர்ட் பண்ணுது. அடுத்து it helps the photosynthesis. இது என்ன பண்ணும் அப்படின்னா photosynthesisக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த இன்னொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரீஜெனரேஷன்னா என்ன, அந்த பிளான்ட் வந்து திரும்ப தளைஞ்சு வர்றது, திரும்ப உயிர் பிடித்து வருவது, உயிர் பொழைக்கிறது. ஓகேவா, சோ அந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க. கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டத்துல கூடிய காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா பேரன் கைமா, கொலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா. இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ஷன், இட் ஹெல்ப்ஸ் டு தி பிளான்ட்ஸ் it act as a supporter for the plant growth, and it helps to the photosynthesis process, and it helps the regeneration process. Okay, these are the function of the ground tissue system components. Okay, right, முடிஞ்சிச்சு. And then third one உங்களுக்கு தெரியும், தேர்ட் ஒன் வந்து வாஸ்குலார். ஓகே, தேர்ட் ஒன் என்னது, வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம்ல நீ சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்ப ஜைலம் அண்ட் என்ன படிச்சிருப்ப, ப்ளோயம் அப்படின்னு படிச்சிருப்ப. ஜைலம் அண்ட் ப்ளோயம், தீஸ் ஆர் த வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம். ஜைலத்தோட வேலை என்ன அப்படின்னா, சோ வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டத்துல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜைலம் அண்ட் ப்ளோயம். அந்த ஜைலத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேவா, சோ பிளான்ட்க்கு தேவையான, பிளான்ட்ஸ்க்கு தேவையான வாட்டர் அண்ட் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணது இந்த ஜைலம் தான். ஓகே, ஜைலம் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, அந்த ப்ளோயம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் டிரான்ஸ்போர்ட் த ஃபுட் மெட்டீரியல் டு த பிளான்ட்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ்க்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல், ஃபுட் எடுத்துட்டு போறது ப்ளோயத்தோட ஃபங்க்ஷன். ஓகே, புரியுதா நான் சொல்றது? சோ தீஸ் ஆர் த டிஷ்யூ சிஸ்டம். ஓகே, அக்கார்டிங் டு சாக்ஸ். ஓகேவா, சோ சாக்ஸோட கருத்தின்படி இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் அவர் கிளாசிஃபை பண்றாரு. ஓகே, புரிஞ்சுதா? சோ ஒன்ஸ் அகைன் நான் ரீகால் பண்ணிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் இருந்தாலும் இதுவரையிலும் நீங்க 9th படிக்காத ஒரு புது 9th நீ படிச்ச விஷயத்துல இருந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாம ஒரு புதுசா ஒரு ஸ்டெப் மேல போய் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பயாலஜி மட்டும். சோ அதனால பயாலஜி நல்லா கிளியரா கவனிச்சுக்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 9th படிச்ச கண்டினியூட்டி இருக்கும். ஆனா வந்து பயாலஜி மாத்திரம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் படிக்காம அடுத்த ஸ்டெப்க்கு ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நீ வெரி கேர்ஃபுல்லா கிளாஸ் கவனிச்சு அதுக்கப்புறம் நீ படிச்சாதான் புரியும். ரைட்டா? சோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். பிளான்ட் அனாட்டமி. அனாட்டமினா என்ன மீனிங் அப்படின்னா டு ஸ்டடி அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்ப பிளான்ட் அனாட்டமி அப்படின்னா பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு பேர். சோ இந்த பிளான்ட்டோடைய அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா நெகமையா குரூ அப்படின்னு ஒருத்தவர் தான். ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு பிளான்ட்டும் நிறைய ஆர்கன்ஸ் வச்சிருக்கு. ஒரு பிளான்ட் கிட்ட ஆர்கன்ஸ் இருக்கு. அந்த ஆர்கன்ஸ்குள்ள டிஃபரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குன்றார். அப்படின்னா இப்ப என் கை எடுத்துக்கோங்களேன், இது ஒரு ஆர்கன். ஓகே, ஹியூமன் பாடியில இது ஒரு ஆர்கன். அப்ப இந்த ஆர்கனுக்குள்ள அவர் சொல்றபடி, அவருடைய கருத்தின்படி இது ஒரு பிளான்டோட ஒரு ஆர்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த ஆர்கன்ற அமைப்புக்குள்ள ஆட்டம்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ் எல்லாம் குரூப்பா சேர்ந்தா மாலிகுல்ஸ் இருக்கும். குரூப் ஆஃப் மாலிகுல்ஸ் இஸ் ஆர்கனைல்ஸ். ஆர்கனைல்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா செல்ஸ், அந்த செல்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஆர்கன்ஸ் அப்படின்னு அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கிளியரா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணவர் நெகமையா குரூ. சரி, ஓகே, இந்த லெசன்ல ஆக்சுவலி நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம், இந்த டிஷ்யூ அப்படின்ற அந்த டேர்ம் எடுத்துட்டு அதோட சிஸ்டத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். டிஷ்யூ அப்படின்னா என்ன, குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு த டிஷ்யூ. அப்ப அந்த குரூப்பா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வெதர் இட் இஸ் சிமிலர் ஆர் டிசிமிலரா இருக்கலாம், பட் பர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ ஓகே, இந்த அந்த டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த எபிலிட்டி டு டிவைட், அதாவது டிஷ்யூ பிரியும் தன்மையின் அடிப்படையில அது டிவைட் ஆகிற அந்த தன்மையின் அடிப்படையில ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. சோ ஒன்னு மெரிஸ்டமாட்டிக் டிஷ்யூ சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஆனா நமக்கு இந்த பிளான்ட்ல டிஷ்யூ சிஸ்டத்தை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா அக்கார்டிங் டு சாக்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு 1875ல டிஷ்யூ சிஸ்டம் கேன் பி இன் பிளான்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் த 3 types. First one is dermal or epidermal tissue system. Second one is a ground tissue system.
Third one is a vascular tissue system. Okay, so first one, dermal or epidermal tissue system. It consists of the components. இதுல என்னென்ன components இருக்குன்னு சொல்றாரு? Epidermis, stomata, epidermal outgrowth. So what is the epidermis அப்படினா? Epidermis is the outermost layer of the plant. Okay, அப்ப இதோட function என்ன? It protect the inner tissue of the plant. Okay, முடிஞ்சிச்சு. What is the stomata? A tiny small minute pore is called the stomata. So the function என்ன? It helps to the transpiration. Okay, and the third one is a epidermal outgrowth. What is called the epidermal outgrowth? It consists of a trichomes and root hairs. So what are the function? The root hairs and the trichomes absorb the water and minerals from the soil. Okay va? So root மூலமா absorb பண்ணிரு. Right, second tissue system, ground tissue system. So what are the components present in the ground tissue system? அப்படினா parenchyma, collenchyma, sclerenchyma. So parenchyma, collenchyma, sclerenchyma. So இதோட clear explanation நமக்கு இல்லாம டோட்டலா இதோட functions வந்து பாத்தீங்கன்னா it helps to the protection, photosynthesis and regeneration and supportive like us இந்த மாதிரியான functions வந்து இந்த ground tissue system useful-ஆ இருக்கு. And the third one is the vascular tissue system. What are the components present in the vascular tissue system? Xylem and phloem. You know already நீ படிச்சிருப்ப சின்ன கிளாஸ்ல xylem அப்படினா it conduct or it transport the water and minerals to the plants. Okay, so அதே மாதிரி phloemோட function என்ன அப்படினா it conduct or transport the food material to the plants. Okay, புரியுதா நான் சொல்றது? Okay, these are the tissue system. ஓகேவா, முடிஞ்சு. ரைட், இப்போ அடுத்த டாபிக்ல வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த டாபிக்ல இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ்ல வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் வாஸ்குலர் பண்டில் சொல்றாங்க? வாஸ்குலர்னாவே சைலம் அண்ட் ப்ளோயம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாஸ்குலர். சோ அப்ப வாஸ்குலர் பண்டில்னா என்ன சொல்றாங்க? இந்த ஜைலமும் ப்ளோயமும் பண்டிலா இருக்க போகுது. ஓகேவா, கொத்தா அப்படியே நிறைய பண்டிலா குரூப்பா இருக்க போகுது. அதனால ஜைலமும் ப்ளோயமும் இந்த ஃபார்ம் ஆஃப் பண்டில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3 டைப்ஸ் பத்தி அடுத்த கிளாஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது வரலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறைக்கு 2-3 முறை ஹெட்போன் போட்டு நல்லா வீடியோஸ் அப்படியே பார்த்து ஃபர்ஸ்ட் அப்படியே கேட்டு அப்படியே ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துக்க. அதுக்கப்புறம் கிளியரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் நோட்னு ஒன்று தனியா வச்சு அதுல டெஸ்ட் எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பு. ஓகே, புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஸோ நீங்க டீச் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இல்ல. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் தலை. எப்படி சொல்றதுன்னா, இது படிச்சாதான் நீ அடுத்து உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் கிளியரா படிக்க முடியும். ஸோ இட்ஸ் எ வெரி ஃபண்டமெண்டல். ஸோ நல்லா கிளியரா புரிஞ்சுட்டு படிச்சுட்டு எனக்கு இந்த டீச் பண்ண எல்லா டாபிக்ஸும் அப்படியே கிளியரா எனக்கு எழுதி அனுப்பணும். ஓகேவா, நோட்ஸ் தனியா ஒரு நோட்ல எடுத்துக்க. அதை அப்படியே ஃபுல்லா கோத்ரூ பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து தனியா ஒரு நோட்ல எழுதி அதை நீ போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச்.